இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 31 ஜனவரி 2019 வியாழக்கிழமை முதல் 6 பிப்ரவரி 2019 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது கடக ராசியில் ராகுவும், விருச்சிக ராசியில் குரு சுக்கிரனும், தனுசு ராசியில் சனியும், மகர ராசியில் சூரியன் புதன் கேதுவும், மீன ராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை 2 முக்கியமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:13க்கு செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாற்றம் பெறுகிறார், ஆட்சியாக மாறுகிறார். பிப்ரவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினமே இரவு 11:23க்கு புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் வேறு எந்த கிரக மாற்றங்களும் இல்லை. இனி 12 ராசிக்காரர்களுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்லதொரு காலகட்டத்தில் நீங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா ராசிக்கு வரக்கூடிய செவ்வாயினால் உங்களுக்கு உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். பூமி, வீடு, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு மிக மிக ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். வேலை சம்பந்தமான பிரச்சனைனா குடும்பத்தை விட்டு நீண்ட காலமாக வெளிநாட்டில் இருந்தவர்கள், அது மாதிரி வேலை நிமித்தமாக இருந்தவர்கள், வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள், புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாருக்கும் இந்த காலகட்டமானது மிக மிக உகந்த காலகட்டம். தயவு செய்து இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனைத்து விதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் மிக முக்கிய மனிதர்களுடைய தொடர்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எந்தெந்த காரியங்களெல்லாம் தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தோ அந்த தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். உங்களுடைய சுகஸ்தானத்தை ராசிநாதனே பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, ஒரு நல்ல ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அது எல்லாமே சரியாயிடும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். களத்திரஸ்தானத்தை செவ்வாய் 7ஆம் பார்வையினா பார்க்கறதுனால அவர் உங்கள் ராசிநாதனாகவும் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். சூரியனுக்கு கேந்திரம் உங்கள் ராசிநாதன் வாங்கியிருக்கார். பஞ்சமாதிபதிக்கு கேந்திரம் ஒரு கிரகம் வாங்கும்போது கண்டிப்பாக வீடு மனை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அமையும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்லதொரு மாற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள், உணர்வீர்கள். மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறார், சூரியன் புதன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க, குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்தி உங்கள் காதிற்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தவும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பரிகாரம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தினை நீங்கள் காண முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தம களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை குரு பகவானும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார்கள். அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு வருஷம் 1 மாத காலமாக நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தம களத்திராதிபதி விரையாதிபதி செவ்வாயினுடைய மாற்றம், தனவாக்கு பஞ்சமாதிபதி புதனுடைய மாற்றம் தொழில் ஸ்தானத்திற்கு அமைஞ்சிருக்குது. என்னதான் அஷ்டமத்து சனி நடந்தாலும் குருவினுடைய பார்வையும்
உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுக்கு மன வலிமையையும் நல்ல பொருளாதார ஏற்றத்தையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. எந்த விஷயத்தை நீங்கள் தேர்வு செஞ்சாலும் அந்த விஷயத்தில் எந்த விதமான இரண்டு மனசு இல்லாமல் ஒரே மனசாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவானுடைய சஞ்சாரம் மிக அனுகூலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பணியின் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக அமைஞ்சிருக்குது. அது மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். உத்தியோகத்தில் மிக மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சில தடை தாமதங்களை ஏற்படுத்தலாம். ஆனாலும் தைரியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் தைரியத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ஸ்தானத்திற்கு தனாதிபதி புத பகவான் மாறுறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபமும் நல்ல ஏற்றமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். பயங்கரமான ஒரு நல்ல பாராட்டு, நல்ல விருதுகள், உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சிறப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய வித்யாஸ்தானத்தை வித்யா காரகனான புத பகவான் பார்க்கறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஏற்றம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணியின் நிமித்தமாக கொஞ்சம் கடுமையான அலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். உங்கள் ராசியில் எந்த கிரகமும் இல்லை. பாக்யஸ்தானத்திற்கு மாறக்கூடிய புத பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். முதல் விஷயம், எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் ஈடுபட முடியும். மனதில் இருந்து வந்த தேவையில்லாத சஞ்சலம் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் அகன்றுவிடும். குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமாக வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கிரக சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தை ராசிகள்லையே ரொம்ப நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ராசி, அதாவது யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த காலகட்டத்தில் இன்னுமே ரொம்ப நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுப்பீங்க. ரொம்ப யோசித்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்க முடியும். அந்த மாதிரியான கிரக சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்குது. தொழிலில் பலவிதமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வராமல் இருந்த கடன் தொகை உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த நிலுவைத் தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். சக ஊழியர்களுடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றும் பாசமும் இந்த காலத்தில் நல்லபடியாக தெரிய வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நீங்கள் பண்ணி முடிப்பீங்க. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் கவனம் சிரத்தை அவசியம். சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி அந்த காலத்தில் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஒரு இதமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது நிலவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை.
கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை புத பகவான் பார்த்துட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் அவர் மாறி உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறிடுறார். ஆனால் புதிதாக 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை 4ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். ஸோ உங்கள் ராசியை செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும், சூரியன் 7ஆம் பார்வையாகவும், குரு பகவான் 9ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். ஒரு ராசியை இந்த மாதிரி அதிகமான கிரகங்கள் பார்க்கறது இப்போதைக்கு கடகராசிக்கு மட்டும்தான். மற்ற ராசிகளுக்கெல்லாம் பார்வைகள் ஒவ்வொரு கிரகம், ஒரு சில ராசிக்கெலாம் பார்வையே இல்லை. பட் இப்போ பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மட்டும்தான் 3 கிரகங்களுடைய பார்வைகள், அதாவது 3 கிரகங்களுடைய நேரடி ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மங்கள நாயகன், மங்களகாரகன், பூமிகாரகன், இரத்தகாரகனான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இரத்தம் சம்பந்தமான உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மங்கள காரியங்கள் மிக அதிகமாக நடைபெறும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போய்கின்றிருந்த மங்கள காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான நல்ல தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல விடை என்பது கிடைக்கும். குடும்பாதிபதி, தனவாக்காதிபதி சூரியன் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையினால பார்க்கறதுனால அவரும் சந்திரனுடைய சாரம் இப்போ வாங்கிட்டு இருக்கார். ரொம்ப ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் எடுத்துடுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களுமே அனுகூலமாக இருக்குது. எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அந்த விஷயம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாயே ஆசீர்வாதம் செய்கிறதுனால தொழில் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். கண்டிப்பாக ஒரு நல்ல தொழில் உங்களால் ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அந்த தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள், அடைவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம், அதிகமான ஸ்ரத்தை என்பது அவசியம். அறிவியல் துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு, உயிரி தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக 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 பொன்னான ஒரு காலகட்டம். முக்கியமாக இந்த பயோடெக்னாலஜி இதிலெல்லாம் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு தயவு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப சொற்பமாக தான் நமக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறது வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிதாக வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தனவாக்கு குடும்பாதிபதி, லாபாதிபதி புத பகவான் உங்களுடைய சப்தம களத்திரஸ்தானத்திற்கு இந்த காலகட்டத்தில் மாற்றம் பெறுகிறார். அவர் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, அது மாதிரி ஒரு நல்ல தைரியம் என்பது உங்களுக்கு வந்து சேரும். குடும்பாதிபதி, லாபாதிபதி புத பகவானே தனது 7ஆம் பார்வையினா உங்கள் ராசியை பார்க்கறதுனால, அதுவும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரமானது சுகாதிபதி செவ்வாய், பாக்யாதிபதி செவ்வாயினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கார். மிக 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 அனுகூலமான காலகட்டம். எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த காரியம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைந்து முடியும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பணம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள், சச்சரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினை நீங்கள் காண முடியும், உணர முடியும். மனதை உறுத்தி கொண்டிருந்த, மனதை வாட்டி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தெளிவான முடிவு என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சுக்கிரனே 7ஆம் பார்வையினால் பார்க்கறதும், கூடவே இருந்து குரு பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள், அதாவது தொழிலில் சுப நிகழ்ச்சிகள். எப்படி சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா, புதிதாக கருவிகள் வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதிய வாகனங்கள் வாங்கிறது, பணியாளர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுவது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை
பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள். சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கிறதுனால கல்வியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ரொம்ப தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. சாதனையாளர்கள் ஆவதற்கு இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இதுவரை உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்து வந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். உங்களுடைய ராசியில் எந்த கிரகமும் இல்லை. உங்கள் ராசியை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக கவனமாகவும் சிரத்தையாகவும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். சாதாரணமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் ஏற்படலாம். வித்தியாசங்கள்லாம் உங்களுடைய டோன்லேயோ அல்ல வார்த்தைகள்லையோ வித்தியாசம் இருக்காது. ஆனால் மற்றவங்க அதை மாதிரி தவறாக புரிஞ்சிக்க நேரிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கோர்த்து போட்டு நிதானமாக பேசுவது அவசியம். நீண்ட நாட்களாக ஒரு தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை செய்ய முடியுமோ முடியாதோங்கிற வீண் பயம், இது எல்லாம் இருந்தது. அது எல்லாம் போயிடும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம், அதுவும் இந்த காலகட்டத்தில் தெளிவாயிடும். ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்புவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். உங்களுடைய உழைப்பின் வலிமை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அதன் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும். மனதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா யாராவது ஏதாவது சொல்லி உங்களுடைய மனம் காயம் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். பொதுவாகவே புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரங்களும் சரி, கன்னி ராசிக்காரங்களும் சரி, அவங்களுடைய அறிவு ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். இந்த அறிவு நுணுக்கம் என்பது மிக மிக அதிகம் இவங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல தனித்திறமை என்பது கண்டிப்பான முறையில் இருக்கும். அந்த தனித்திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படும். ரொம்ப சிறப்பாக அந்த தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவீங்க. அதில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களுடைய முயற்சியையும் ஸ்ரத்தையையும் கைவிட்டு விடக்கூடாது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பொற்காலம். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத குடும்பத்தில் தேவையில்லாத வீண் சச்சரவுகள், வாக்குவாதம் என்பது ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது நன்மை தரும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துளாராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறி உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். இந்த காலகட்டம் மிக மிக ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு தடை தாமதம் என்பது நீங்கிவிடும். மனதில் நல்ல ஒரு உத்வேகம், நல்ல ஒரு உற்சாகம் என்பது பிறக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு சேரும். நீண்ட நாட்களாக
ஒரு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் தன்னம்பிக்கை இல்லாமலும் ரெட்ட மனசோடையும் செஞ்சுட்டு இப்போ அந்த மாதிரியான காலகட்டம் இல்லை, மிக மிக அனுகூலமான காலகட்டம். எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் செய்யக்கூடிய எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமையிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, மீனராசிக்கு குரு பார்க்குறார், கடகராசிக்கு குரு பார்க்குறாருலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் துளாராசிக்கு மட்டும்தான் எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமும் அனுகூலமாக இருக்குது. ஸோ தயவு செய்து நாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறோம். நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்தது, அந்த உடல் உபாதைகள்லாம் போயிடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உணர்வீர்கள், காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு வந்தாச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்ய தொழில் ஸ்தானத்தை செவ்வாய், சூரியன், குரு என 3 கிரகங்கள் பார்க்கிறார்கள். தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது உங்களுக்கு வரப்போகிறது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மாணக்கர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு மேம்பாடு, நல்ல ஒரு மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி என்பது ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் மறைந்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தினை காண்பீர்கள். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிரனுடைய ஆதிக்கமானது நிறைந்து காணப்படுகிறது. இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த காலகட்டத்தில் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவர் தனது 8ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். நல்ல காலகட்டம். 7.5 சனியினுடைய ஒரு பிடி இருக்குது. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். விருச்சிக ராசிக்கு வந்து வாக்குச்சனி, அந்த மாதிரி வேர்ட்ஸை தயவுசெய்து நம்பாதீங்க. இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வை 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. ராசியிலேயே 2 குருமார்களுடைய சஞ்சாரம் ஒன்று போல இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக மனதை வாட்டி கொண்டிருந்த, ஒரு மனதை ரொம்ப இறுக்கமாக வச்சிருந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகம், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதுவும் உங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சாரத்துக்கு அவர் மாறுறார், பாதசார சஞ்சாரத்துக்கு மாறுறார். ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், புதிய விஷயங்களை, புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் அறிமுகம் செய்வதற்கும் மிக மிக பொன்னான ஒரு காலகட்டம். பங்குச் சந்தையில் உங்கள் நிறுவனத்திற்கான பங்கின் தொகை என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். புதிய முதலீட்டாளர்கள் கிடைப்பார்கள். வாடிக்கையாளர்களிடம் உங்கள் நிறுவனத்திற்கான நன்மதிப்பு, மரியாதை என்பது உயரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். உங்களுடைய உழைப்பின் வலிமையை மேலிடம் பார்த்து அதற்கான ஒரு உபசரணையை உங்களுக்கு செய்து கொடுக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை அஷ்டமாதிபதி, லாபாதிபதி பார்க்கறதுனால நீண்ட நேரம் கண் விழித்து பிரயாணங்களோ அல்லது செய்ய வேண்டிய வேலையை நீண்ட நேரம் கண் விழித்து ரொம்ப ஒரு உடல் உழைப்பை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த தடை தாமதம் நீக்கிவிடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த பஞ்சமாதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா ரொம்ப நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். சனி பகவான் சரியான மத்தியில், அதாவது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மத்திய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தின் சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இந்த மாதிரியான ஒரு கீதையினுடைய வாசகம் மாதிரி உங்களுடைய கடமையை தயவுசெய்து ஒழுங்காக செய்யுங்க. தேவையில்லாத அவப்பெயர் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்க்குறேன், ஏன் தனுசு ராசிக்கு நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நெகட்டிவாக சொல்லலை, உள்ளதை சொல்கிறோம். அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. அதனால தான் நம்மளுடைய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் அதை சரி பண்ணாமல் அதுக்கப்புறம் தான் பரிகாரம். முதல்ல நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சரி பண்ணணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போதும் கருத்து தெரிவிக்கும் போதும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். எந்த ஒரு இடத்துலையும் அதிகமான டென்ஷன் கூடாது. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாதீங்க. உங்களால் முடியலைன்னு சொல்லி பழகுங்க. எப்போ முடியுங்கிறத சொல்லுங்கள். அது மாதிரி ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை இழுத்து போட்டுன்னு செய்யக்கூடாது. சரியானபடி திட்டமிட்டு அதை செய்யுங்கள். சில பேருக்கு ஞாபக மறதி ஏற்படலாம். எந்த பொருளை எந்த இடத்துல வச்சோன்னு மறந்து போயிடலாம். அது மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முதலீடுகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. எந்த ஒரு முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் அதீத ஆலோசனைக்கு பிறகுதான் நீங்கள் செய்ய வேண்டும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். புதிய உத்தியோக மாற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படலாம். ரொம்ப கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நீங்கள் முயற்சி செய்யணும். தூக்கத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னா கடுமையாக உழைக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிதாக வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். இதே காலகட்டத்தில் தைரியவீரிய ஸ்தானத்தை அலங்காரம் செய்து வந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். ராசியிலேயே அஷ்டமாதிபதி சூரியன் மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறக்கூடிய புத பகவான் பலவிதமான ஏற்றங்களையும் பலவிதமான நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக வீடு மனை பாக்கியம் உங்களுக்கு அமைந்தே தீரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீண்ட காலமாக போராடி கொண்டிருந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு விடை என்பது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கண்டிப்பாக புதிய தொழிற்கூடம் நீங்கள் அமைப்பதற்கும் புதிய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் இந்த காலகட்டம் மிக உகந்த காலகட்டம். லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் மிகச்சிறந்த ஒரு பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களது நன்மதிப்பு மரியாதை என்பது உயரும். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக ஒரு பொன்னான காலகட்டம். பண வரவிற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். வங்கி கடனுதவி கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த புத பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறார். ஒரு ராசியினுடைய பஞ்சமாதிபதியோ அல்லது பாக்யாதிபதியோ, பஞ்சமாதிபதினா 5ஆம் இடத்திற்கு அதிபதியோ அல்லது 9ஆம் இடத்திற்கு அதிபதியோ அந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது மிக மிக நல்ல பலன்கள் ஏற்படும். அது மாதிரி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி புத பகவான் உங்கள் ராசிக்கு வருகை இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகிறது. புத்தி கூர்மை வெளிப்படும். கும்பராசிக்காரங்களுக்கு நான் போன வாரம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பலம் நல்லா இருக்குன்னு சொல்லி முதல்ல அவங்க உணரணும். ஒருத்தர் சொல்கிறத விட முதல்ல அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா 2012க்கு பிறகு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு நல்ல காலகட்டத்துக்கு நீங்கள் வந்தாச்சு, இனிமேலாவது அட்லீஸ்ட் நிறைய முயற்சிகள் செய்யுங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை நீங்கள் உணர முடியும். இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புதிதாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் லாபமாக நடந்து முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய அங்கீகாரம் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள், சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய உச்சத்தினை நீங்கள் தொடுவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய புத்தி கூர்மை வெளிப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினையும் நல்ல ஒரு மாற்றத்தினையும் காண்பார்கள். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பாதசாரத்தின் சஞ்சாரத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மனதில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பம் சார்ந்த விருப்பங்கள் உங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவுக்காரம் கொடுப்பார்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்களும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சின்றிருந்தாலும் அந்த அவருடைய பாதசாரத்தின் சஞ்சாரத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மனதில் இருந்து வந்த ஒரு சஞ்சன நிலை என்பது மாறிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம் செல்ல வேண்டி வரலாம். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற ஜோதிட குறிப்பு என்னென்னா, அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒவ்வொரு லக்னத்திலும் பிறந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வாரம் மேஷ ராசிக்கும் ரிஷபராசிக்கும் பார்த்தோம். இந்த வாரம் மிதுன லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் 12 ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மிதுன லக்னம் மேஷராசி முருகன் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். மிதுன லக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும்.
கன்னி ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். துலா ராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சித்தர்கள் வழிபாடு மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசியில் பிறந்தவர்கள் பைரவர் வழிபாடு, சங்கிலி பூதத்தார், இசக்கியம்மன் இது மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மீன ராசியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக கடகலக்னம் மேஷராசி. கடகலக்னம் மேஷராசியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். கடகலக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு மற்றும் தாயார் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். கடகலக்னம் கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் சத்யநாராயண பூஜை விரதமும் கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கடகலக்னம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமான் பிரதிஷ்டை செய்வது, சிவபெருமான் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது இது மாதிரியான பரிகாரங்களை செய்வது நன்மையை கொடுக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள் நவக்கிரக வழிபாடு செய்து வருவதும் சுமங்கலி பிரார்த்தனை செய்து வருவதும் நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிவபுராணம் படிப்பது, சிவன் ஆலயங்களுக்கு செல்வது, மிக பழமையான ஆலயங்களை புனரமைப்பு செய்வது இது மாதிரியான பரிகாரங்களை செய்வது நன்மையை கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் காவல் தெய்வ வழிபாடற்றினை மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும். கடக லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்கள் அறுபடை முருகன் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வருவது நன்மையான பரிகாரம். அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த லக்னங்களில் பிறந்தவங்க, அந்தந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பரிகாரம் செய்தால் அரசாங்க உத்தியோகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.